மாங்காடு அடுத்த கருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அடுத்த கருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் CBSE பள்ளிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. பள்ளிக்கு பிள்ளைகளை விட வந்த பெற்றோர் வெடிகுண்டு மிரட்டல் அடுத்து அவர்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இரண்டாவது முறையாக அதே பள்ளிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பழனி அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் தொப்பம்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த தொப்பம்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளர் சண்முகராஜ் இன்று காலை வயலூரில் தனது காரில் பழனி நோக்கி சென்றுள்ளார். அதேபோல் வயலூரை சேர்ந்த தனியார் காகித ஆலைக்கு சொந்தமான கார் ஒன்று பழனியில் இருந்து வயலூர் நோக்கி வந்துள்ளது. அப்போது பழனியை அடுத்த புஷ்பத்தூர் அதிவிரைவு சாலை மேம்பாலத்தின் கீழே 2 கார்களும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் காரில் பயணம் செய்த சண்முகராஜ் பலத்த காயமடைந்தார். உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அவரை பழனி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் இந்த விபத்து குறித்து சாமிநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலாங்கரை கடற்கரையில் 4 வயது முதல் 70 வயது வரை உள்ள 55 பேர் ஒரே நேரத்தில் 25 நிமிடம் தொடர்ந்து யோகா செய்து அசத்தியுள்ளனர். சென்னை அடுத்த பல்லவாரம் கீழ்கட்டளையில் உள்ள TMS யோகா அகாடமி சார்பில் உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டும் யோகா கற்று வரும் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலும் நீலாங்கரை கடற்கரையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 4 வயது முதல் 70 வயது வரை மொத்தம் 55 பேர் கலந்து கொண்டு உடலை முன்வளைத்தல் நிலையில் ஜானுசிரசாசனம் என்னும் யோகாசனத்தை இடைவிடாமல் 24 நிமிடம் 24 நொடி செய்து நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றன. சாதனை படைத்தவர்களுக்கு நோவா அமைப்பின் இந்திய இயக்குனர் திரு திலீபன், மாநில இயக்குனர் பசுபதி ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து நடைபெறும் கொலைகளை இரும்பு கரம் கொண்டு தமிழக காவல்துறை அடக்க வேண்டுமென காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வடக்கு தெற்கு மாவட்டம் சார்பாக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, ரூபி மனோகர், தங்கபாலு உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நீதி, தமிழக மீனவர்களுக்கு ஒரு நீதியை கடைபிடிக்கிறார் நரேந்திர மோடி. குஜராத் மீனவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ராணுவம், கப்பல் படையை அங்கு பாதுகாப்பிற்காக அனுப்பி மீனவர்களை ஆதரவாக அணைத்து பாதுகாப்புகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், வருகின்ற பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் கடந்த முறையை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் கூட்டணியில் யார் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. நாளை நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார், கல்பாக்கம் செல்வதாக செய்தி வந்திருக்கிறது. சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், மோடி எங்கு போகிறார்களோ அங்கெல்லாம் கருப்பு கொடி காட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மீனவர்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார்கள். குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.